இன்னைக்கு புருஷனை அடுத்தவனை காட்டி காட்டி கடங்காரன் ஆக்குறது பெத்ததா ஆக்குனாலா பெத்ததா என்ன சொல்லுவான்னா வேற அவன் அப்படி படிக்கிறான் சாமி படி வேற அவன் அங்க வேலைக்கு போறான் சாமி நீங்க ஒரு வேலைக்கு போய் சம்பாரி அப்படி அடுத்தவங்க கூட ஒப்பிட்டா எதுல படிப்புலயுமே வேலைக்கு போறதுலயும் ஒப்பிட்டா இவ அப்படியா அடுத்த வீட்டுக்காரி என்ன பண்ணுனாலும் இப்ப பண்ணணுங்கிறான். போன வாரம் மிக்சி வாங்கினாவும் யாரு எழுத்து வீட்டுக்காரி அந்த சரோசா அவ மிக்சி வாங்கிட்டு டொரு டொரு டொருங்கிறா. இவ காதுல படுற மாதிரியே ஓட்டி இருப்பான். அவதான் கொள்ளையில போன வீட்டுக்கு வச்சு ஓட்டி தொலைச்சா வாசல்லையே கொண்டாந்து ஏற்றிட்டு ஓட்டுறான். நீளமான பிளக் பாயிண்ட் எடுத்து ஓட்டுறான். இத பாத்துட்டு நமக்கு மிக்சி வாங்கி கொடுத்தா கொடுங்க நல்ல வேலை போன கட்டாப்பு குக்கு வித்து கோமாளியில எனக்கு ஒரு மிக்சியே பிரைஸ் சுமித்து மிக்சி கொண்டாந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவ ஒரு பேனு வாங்கிக்கிறான். அவன் பேன் வாங்கிட்டா நீ ஏர் கூலரா வாங்கினா ஏசி 7500 ரூபாய் போட்டு ஏர் கூலர் முன்னால கொண்டு வச்சு வாங்கி கொடுத்தேன். இப்ப நேத்து அவ கருப்பு போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து படுத்திருக்கிறான். சரி இப்ப எனக்கும் பண்ணி விடுங்கிறா. அடைய அவளுக்கு கருப்பு பையில பிரச்சனை இருக்குது ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து அது எப்படி நீ பண்ண முடியும்? அது டாக்டர்ல பண்ண முடியும். டாக்டர் கிட்ட தாய்க்க நுழைய நாடுவரா போட்டு நாடுகள் போட்டு அழுத நானு நல்ல காமெடி எனக்கு பாடி கொடுங்க. அலையா அவளுக்கு கருப்பு பையில கட்டி இருக்குது ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. உனக்கு கணத்துக்கு பண்ணணும். சாயங்காலமா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டா அவளை பாக்குறக்கெல்லாம் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு சார சாரையா வராங்க. நமக்கு பண்ணி விடு நம்மையும் பாக்க வருத்துங்கிறாளே. ஒரு 1/4 கிலோ ஆரஞ்சு பழத்துக்கு ஆபரேஷனாடா? இவளெல்லாம் மொன்னருவா கத்தி வச்சு மூக்கறுத்தேன்னும் இல்ல நல்லாருவா கத்தி வச்சு நாக்கறுத்தேன்னு நல்லா கேள்ற.